கலையாத கல்வி, குறையாத வயது, கபடு வாராத நட்பு, கன்றாத வளமை, குன்றாத இளமை, கழுவிடி இல்லாத உடல், சலியாத மனம், அன்பகலாத மனைவி, தவறாத சந்தானம், தாழாத கீர்த்தி, மாறாத வார்த்தை, தடைகள் வாராத கொடை, தொலையாத நிதியம், கோணாத கோல், ஒரு துன்பம் இல்லாத நல்வாழ்வு. உங்கள் அனைவரையும் சந்திப்பதிலே பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். ஒரு குழப்பங்களை தீர்ப்பவன் தான் குரு. ஒரு மனிதன் மிகப்பெரிய மன உளைச்சல் இருக்கிறான் சார், இந்த மன உளைச்சல் தீருமா? ஃபினான்ஷியல்ல ப்ராப்ளம், ஒரு பண ரீதியாக நான் மன உளைச்சல் இருக்கேன் சார், பணம்லாம் இருக்கு சார், வீட்டில் பொண்டாட்டி பிள்ளைகளால் மன உளைச்சல், இது ஒரு பக்கம். பொண்டாட்டி பிள்ளைங்கள்லாம் கூட எனக்கு ஓகே சார், நண்பர்களால் மன உளைச்சல், நண்பர்கள் கூட ஓகே சார், ஒர்க் பண்ணுற இடத்துல ஸ்டாஃப்னால, ஒர்க் பண்ணுற இடத்துல எனக்கு மேலே இருக்க அதிகாரிகளால் ரொம்ப ப்ரெஷர் சார், இது ஒரு மன உளைச்சல். அதுக்கு அடுத்தது ஒர்க்கே கிடைக்கல சார், ரொம்ப டவுன், எனக்கு ஒர்க்கே கிடைக்கல, வேலையே கிடைக்கல, என்னுடைய தகுதிக்கு எதுவுமே கிடைக்கல, இப்படி ஒரு மன உளைச்சல். சில பேருக்கு பார்த்தீங்கன்னா வாக்குறுதியை கொடுத்துட்டு அதை நிறைவேற்ற முடியலன்னு மன உளைச்சல். மன உளைச்சல், மன உளைச்சல், மன உளைச்சல், இது எல்லாம் பெரிய குழப்பத்துக்கு போய் இந்த உலகத்துல வாழலாமா வேண்டாமா, இந்த அளவுக்கு மனசை போய் காயப்படுத்திடுங்க. இந்த குழப்பங்கள் தீரணும்னா ஒரு சரியான குருவை நாம தேர்ந்தெடுக்கணும். முதல்ல அதான் வேலையே. நம்ம சொந்தக்காரவங்கள்ட்ட போய் கேட்கிறோம், பெத்த அம்மா அப்பாட்ட போய் கேட்கிறோம், அவங்க என்ன பண்ணுவாங்க? நமக்கு சப்போர்ட்டா பேசுவாங்க. சொந்தக்காரவங்கள்ட்ட போய் கேட்டா என்ன சொல்லுவாங்க? நீ பண்ணது தப்பு, நம்ம மேலதான் குறை சொல்லுவாங்க, என்னன்னு கூட யாரும் யோசிக்க மாட்டாங்க. நண்பர்கள்ட்ட போனா என்ன சொல்லுவாங்க? மாப்பிள்ள விடுறா, மாப்பிள்ள வேற ஒண்ணு பாரு. ஒரு லேடியா இருந்தா அவங்க என்ன சொல்லுவாங்க? விடு, நம்ம வேற ஒண்ணு பார்ப்போம். இப்படிதான். ஆக யாரும் நமக்கு என்ன எதிர்கால தீர்வுங்கிறத கொடுக்க மாட்டாங்க. அப்ப நம்மளை பத்தி தெரியாத ஒரு ஆளுகிட்ட நம்மளை நாம ஒப்படைக்கணும். எனக்கு இந்த பிரச்சனை, இதுக்கு தீர்வு வேணும் அப்படின்னு கேட்கும் பொழுதுதான் நமக்கு கண்டிப்பா தீர்வு கிடைக்கும். அதை தான் கடவுள்கிட்ட கேட்க சொல்றோம். கடவுள் தான் குரு. அதே மாதிரி இந்த மனித உலகத்துல, இந்த உலகத்தில் நாம் ஒரு குருவை தேர்ந்தெடுத்துக்கணும். நல்லது கெட்டது, இதுக்குதான் ஜோதிடமே சொல்றான். ஜாதகத்தை எடுத்து அப்படி பார்க்கிறோம். ஜாதகம் எப்ப எடுக்கணும்? மனசுல குழப்பம் வரும்பொழுது, ஒரு தெளிவில்லாத போது மட்டும்தான் ஜாதகம் எடுக்கணும். அதை எடுத்து எனக்கு ஏன் இந்த தெளிவு இப்ப இல்லை, நான் என்ன பண்ணுனா தெளிவு கிடைக்கும். அப்போ ஒரு குருவோடைய ஆலோசனை இருந்துருச்சுன்னா நம்ம லைஃப்ல 100% சக்சஸ் ஆகும். அப்படிப்பட்ட குரு பெயர்ச்சி அடைஞ்சிருக்கார். இந்த பெயர்ச்சியினால் நமக்கு என்னென்ன லாபம் ஒவ்வொரு ராசிக்கும் பார்க்க போறோம். ஆனா கண்டிப்பா எல்லாருமே ஒரு குருவை தேர்ந்தெடுங்க, ஒரு கடவுளை தேர்ந்தெடுங்க, மனித உலகத்தில் ஒரு குருவை தேர்ந்தெடுங்க. உங்க வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகளை சொல்லுங்க, உங்களுக்கு கண்டிப்பா குரு வழிகாட்டுவார். நல்லதே நடக்கும். தொடருவோம் நம் பயணத்தை. மகிழ்ச்சி எந்த இடத்துல வரும், எப்படி வர வைக்க முடியும்னு தெரிந்த ஒரு ராசி மகர ராசி. எதுவுமே ஒண்ணு தெரிஞ்சுக்கிங்க, ஒரு இடத்துல ஒரே நாத்தமா இருக்கு அப்படின்னா அந்த இடத்தை கடந்து போக எல்லாருமே நினைப்பாங்க. ஆனா அந்த மகர ராசிக்காரர்கள் அந்த இடத்துல ஏன் நாத்தம் வருது அப்படின்னு யோசிக்கக்கூடியவர்கள். ஒண்ணு அந்த இடத்த சுத்தம் பண்றதுக்கு ஐடியா பண்ணுவாங்க, இல்லைன்னா அதை பத்தி ஒரு பெட்டிஷன் போடுவாங்க. அவங்களால ஒரு வார்த்தையை சொல்லாம இருக்கவே முடியாது. மனசுக்குள்ள மட்டும் பேசிட்டு போறவங்க கிடையாது மகரம், மனம் திறந்து பேசக்கூடியவர்கள் மகரம். அவ்வளவுதான். மகர ராசியை பத்தி எளிமையா சொல்ல போனா மனம் திறந்து பேசக்கூடியவர்கள். அப்படி பேசினா என்ன ஆகும்? அவரு வளர்றாருங்க, அவருக்கு வயசு மூளை போயிடுச்சு, இப்படிலாம் சொல்லுவாங்க. உன் மனம் திறந்து பேசினா. ஆனாலும் மகரம் விடாது. அப்படி மனம் திறந்து பேசக்கூடிய மகரத்திற்கு 6வது வீட்டிற்கு குரு வருகிறார். இந்த குரு பெயர்ச்சி 6th பிளேஸ், 6வது வீடு. இந்த 6வது வீடு தான் என்ன? சுகஸ்தானம். பொதுவா ஒரு மனுஷன் 2 விஷயத்துக்கு ஆசைப்படுவான், எப்பேற்பட்ட மனுஷனும்.
நல்லா சாப்பிடணும், நல்லா தூங்கணும். இது இருந்தா கோடீஸ்வரன். பணம் இருந்தா கோடீஸ்வரனா, பேர் இருந்தா கோடீஸ்வரனா, புகழ் இருந்தா கோடீஸ்வரனா, அதெல்லாம் கிடையவே கிடையாது. நல்லா சாப்பிடணும், நல்லா தூங்கணும். சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா பெரிய கோடீஸ்வரனா இருப்பான், உழைப்பாளியா இருப்பான். ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போகும்போது கார்ல தான் தூங்குவான். அந்த அரை மணி நேரம் டிராவல் தான் அவனுக்கு தூக்கமே இருக்கும். டிரைவர் எழுப்பி விடுவார், சார் இறந்துருங்க சார், இடத்துக்கு வந்துட்டீங்க அப்படின்னு ஒரு ஃபேஸ் வாஷை பண்ணிட்டு உடனே வணக்கம் நல்லா இருக்கீங்களா அப்படின்ட்டு போவாங்க. என்னையா வாழ்க்கை, என்ன வாழ்க்கை? நிம்மதியை தூங்க முடியுதா? நல்ல அண்ணாமலை படத்துல ரஜினிகாந்த் ஒரு இடத்துல சொல்லுவார்ல, கட்டாந்தரையில படுத்து தூங்குறது எத்தனை பேருக்கு கிடைக்கும்? இப்ப 2 விஷயத்தை குரு பண்ண போறார். குரு என்ன பண்ண போறாரு நாம தெரிஞ்சுக்கணும், அப்பதான் நாம நிம்மதியா இருக்கலாம். குரு எதுக்கு வந்தாரு, எதுக்கு போறாரு அப்படின்னே தெரியாம நாம இருந்தா, சுகஸ்தானம்னு வாங்க, சுகவீன ஸ்தானம்னு சொல்லுவாங்க. இது ரெண்டும் சொல்லலாம். சுகத்தை கொடுக்கிறதுக்கு குரு தயாராயிட்டார், சுகத்தை கெடுப்பதற்கு மனிதன் தயாராயிடுவான். எப்ப நம்ம கஷ்டப்படுறோம் தெரியுமா? ஏசியில இருக்கிறோம், இந்த ஏசி பழக்கம் வந்துருச்சுன்னா ஏசியை விட்டுட்டு வெளியில போய் இருக்க முடியாது. ஒரு காலகட்டத்தில் ஏசியே இல்லாம வேப்ப மர நிலையில தான் உட்கார்ந்துருப்போம். அப்போ ஒண்ணுமே தெரிஞ்சிருக்காது. ஏசி பழக்கம் வந்ததுனால அதை விட முடியாது. இப்போ ஒரு பழக்கம் தான் பிரச்சனை உண்டாக்குது. இதை முதல்ல தெளிவா தெரிஞ்சுக்கங்க. நமக்கு சுகத்தை கொடுக்கிற ஒரு விஷயத்துக்கு அடிக்ட் ஆக கூடாது. இப்ப மகர ராசிக்காரர்கள் இப்ப ஒரு மனசுல ஒரு சங்கல்பம், ஒரு உறுதிமொழி எடுத்துக்குங்க. இது வரைக்கும் நான் எது எனக்கு பிடிச்சிருக்குன்னு நினைச்சனோ, எது இல்லாம நான் இருக்க முடியாதுன்னு நினைச்சனோ, அது இந்த 1 வருஷம் மட்டும் அது இல்லைனாலும் இருப்பேன்னு முடிவுக்கு வந்துருங்க. இப்போ குடும்பத்துல சண்டை வராது, குழப்பம் வராது, பிரச்சனை வராது. நிறைய வீட்டுல அப்பா பிள்ளைக்கும், அம்மா பையனுக்கும், குடும்பத்திற்கும், புருஷன் பொண்டாட்டிக்கும், பிள்ளைகளுக்கும், மருமகளுக்கும் இதெல்லாம் ஏன் சண்டை வருது சொல்லுங்க? முடிவை விட்டு கொடுக்காம இருப்பாங்க. ஏன் முடிவை நான் விட முடியாது, நான் இது இல்லாம இருக்க மாட்டேன். இப்ப சண்டை வரதான் செய்யும், பிரச்சனை முத்தும். இப்ப என்ன பண்ணணும்? இந்த மகர ராசிக்காரர்கள் குடும்ப பிரச்சனைகளை முதல்ல தூக்கி போடணும். விடாப்பிடியா ஒரு விஷயத்திலிருந்து விலகி வாங்க. தலகாணியே இல்லைனாலும் சிவபெருமான் எப்படி தெரியுமா படுத்துப்பாராம்? 2 கைய இப்படி வச்சு தரையில படுத்திருப்பாராம். இவர்தான் சிவபெருமான். இப்படி படுத்திருக்கணும். இது தரையா நினைச்சிங்க, இதுல ஒரு தூக்கம் வருங்க. நல்லா சாப்பிடுங்க, சாப்பிட்டுட்டு 2 கையை எடுத்து தலையில இப்படி வச்சுட்டு படுத்து தூங்கும், அருமையான தூக்கம் வரும். ஆனா பெருமாள் இப்படி படுக்க முடியாது, அவர் பார்க்கடல இப்படிதான் படுத்திருப்பார். சிவனுக்கு எதை பத்தி கவலை இல்லை, சந்தோஷமா தூங்குவார். தூக்கத்தை கூட சந்தோஷமா இருக்கணும்னு சிவகடாட்சம் குரு பகவான். அப்ப என்னப்போ உங்களுக்கு தூக்கம் ரொம்ப முக்கியம். தூக்கத்தை விட்டுறாதீங்க. தூக்கத்துல தான் பல வியாதி உண்டாகுது. தூக்கம் சரியில்லைன்னா வியாதி வரும். யாரையும் திருத்த நம்ம முயற்சி பண்ணக்கூடாது, நாம திருந்திக்கணும் இந்த இடத்துல. அது மாதிரி சாப்பாடு, சரியான சாப்பாடை சாப்பிடுங்க. தேவையில்லாத சாப்பாடு இப்ப எடுக்கவே எடுக்காதீங்க மகர ராசி. அது விண்ணத்தை கொடுக்கும். ஒரு விஷயத்தை செய்யலாம்னு நினைச்சு வச்சிருப்பீங்க, ஒரு சாப்பாட்டுனால நமக்கு அதை செய்யவே முடியாது. அப்ப சாப்பாட்டை கண்ட்ரோல் கொண்டுங்க, தூக்கத்தை சரியா தூங்குங்க. இந்த குரு பயிற்சியில நீங்க தான் சக்சஸ்ஃபுல்லா இருப்பீங்க. ஆமை முயல் கதை தெரியும்ல? இப்ப இந்த நேரம் நீங்க ஆமையை போல் போங்க, முயல் போல வேண்டாம். நீங்க தான் சக்சஸ் ஆக போறீங்க. வாழ்த்துக்கள். என்ன நேயர்களே, நம்ம பேசுனது தனிப்பட்ட முறையில ஒவ்வொரு ராசியை பத்தியும் நம்ம பேசணும். பொதுவா நாம எல்லாருமே ஒரு குரு கிட்ட சரண்டர் ஆயிட்டோம்னா நிச்சயமாக நம் பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வு கிடைக்கும், மனக்குழப்பங்களுக்கு தீர்வு கிடைச்சிரும். இப்ப நம்பிக்கை வந்திருக்குல்ல, கண்டிப்பா தீர்வு கிடைச்சிரும்ல. நான் சொன்ன மாதிரி ஃபாலோ பண்ணுங்க. உங்களுடைய வாழ்க்கையில மன கஷ்டங்கள் முழுமையாக விலகும். நாம எல்லாரும் செய்யக்கூடிய ஒரே பரிகாரம், சிவாலயத்தில் குரு தட்சிணாமூர்த்தின்னு தெற்கு நோக்கி இருப்பார், அந்த சுவாமி கிட்ட போய் ஒவ்வொரு வியாழக்கிழமையும் ஒரு 15-20 நிமிஷம் குருவுக்கு நேருக்கு நேர் பார்த்து உட்காருங்க. உட்காரும் போது ஒரு சின்னதா நீங்க கர்ச்சீஃப் வச்சிருப்பீங்க, அந்த கர்ச்சீஃபை போட்டுட்டு அது மேல உட்காருங்க.
சாதாரண அவரை கண் கொண்டு நேர பாருங்கள். இன்னைக்கு நீங்க என்ன கேட்குறீங்களோ அந்த வியாழக்கிழமை முக்கியமா முடிஞ்சா காலையில் 6 to 7, மத்தியானத்தில் கோயில் திறக்க மாட்டாங்க, கொஞ்சம் கஷ்டம். அதே மாதிரி சாயரட்ச 8 to 9, வாய்ப்பு கிடைச்சா இந்த நேரத்தை பயன்படுத்திக்கலாம். இல்லைன்னா பொதுவா ஒரு நேரத்துல நீங்க அந்த சுவாமி கிட்ட உட்கார்ந்து நேருக்கு நேர் பார்வையில மனசார சில பிரார்த்தனைகளை செய்யுங்க. எனக்கு இது வேணும் அப்படின்னு கேளுங்க. நிச்சயம் குரு பார்வை உங்கள் பக்கம் விழும். செஞ்சு பாருங்க, சிறப்பா இருப்பீங்க, நல்லது நடக்கும். மீண்டும் அடுத்த பதிவில் உங்களை நான் சந்திக்கிறேன்.